மோடி தமிழகம் வரும் வேளையில் மாலத்தீவில் நடந்த ஒரு விஷயம்தான் இப்போது இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலும் கவனம் பெற்றிருக்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தனது ஆட்சிக் காலத்தில் நேபாள அரசு தனது மனைவி சோனியா காந்தி கிறிஸ்தவராக இருப்பதால் அவரை புகழ்பெற்ற பசுபதிநாதர் கோவிலுக்குள் அனுமதிக்க மறுத்ததை கடுமையாக எதிர்கொண்டார். இதனை தன்மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்ட ராஜீவ்காந்தி பின்னர் நேபாளத்தின் மீது கடுமையான போக்கை கடைபிடித்து அந்த நாட்டை இந்தியா விரோத நாடாகவே நேரடியாக மாற்றினார். அந்த நேரத்தில் இரு நாட்டு உறவுகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. இதுபோன்ற ஒரு சம்பவம் அரசியல் தலைவர்கள் நாட்டு நலத்தை விட தனிப்பட்ட கோபத்தில் செயல்பட்டால் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு வரலாற்று பாடம். ஆனால் இதற்கு மாறாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மாலத்தீவுடன் பேசிய விதம் மிகப்பெரிய அரசியல் தெளிவை எடுத்துக்காட்டுகிறது. கடந்த ஆண்டு தேர்தலில் மாலத்தீவு அதிபராக வென்ற முர்சு முழுமையாக மோடியை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். அவர் மட்டுமல்ல, அவரது கட்சியினரும் இந்தியா மற்றும் மோடியை குறைத்து பேசியுள்ளனர். இந்தியாவை நாடு முழுவதும் எதிரியாக காட்டி மக்களிடையே வெற்றியை பெற்றவர்தான் முர்சு. இந்த நிலையில் பெரும்பாலான தலைவர்கள் தனிப்பட்ட விரோதத்தை மனதில் வைத்திருப்பார்கள். ஆனால் மோடி அப்படி செய்யவில்லை. மாலத்தீவின் பாதுகாப்பு, பொருளாதாரம் ஆகியவை இந்திய ஆதரவில் அமைய வேண்டும் என்பதையும் அந்த நாட்டின் மக்கள் நலனும் முக்கியம் என்பதையும் கருத்தில் கொண்டு பிரதமராக நேரில் சென்று முக்கியமான நிதி சார்ந்த திட்டங்களையும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் தொடர்ந்தார். இது தனது தனிப்பட்ட பார்வையை விட தேசிய நலனையே முக்கியமாக பார்க்கும் நாயகத்துவத்தை காட்டுகிறது. இதற்கான விளைவாக இன்று மாலத்தீவு இந்திய ரூபாயை ஏற்கும் நிலைக்கு வந்திருக்கிறது. பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரித்திருக்கிறது. நேபாளத்தை விரோதமாக மாற்றிய ஒருகால அரசியல் போக்கு மாறி இன்று முர்சுவின் மோடி வெளியே போ என்ற முழக்கம் வெல்கம் மோடி என்ற வரவேற்பாக மாறியிருக்கிறது. இதுதான் நரேந்திர மோடியின் அரசியல் சூழ்நிலை புரிதலும் ராஜதந்திரமும். பழைய வரலாற்று தவறுகளிலிருந்து பாடம் கற்ற அரசியல் தலைவர் என்ற அடையாளத்தையே அவர் இன்னும் ஒருமுறை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மோடி என்னும் தலைவரை உலகம் ஏற்றது போல விரைவில் தமிழகமும் புரிந்து கொள்ளும் எனவும் அந்த நாள் தமிழகத்தில் பாஜக ஆட்சி நடக்கும் எனவும் அடித்து கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள்.